பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பூபதி. பூபதி, வணக்கம். விவரங்கள் என்ன பூபதி? பழனியில் பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவராக உள்ள கனகராஜ் கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் தனியார் மதுபான கூடத்திற்குள்ள அத்துமீறி நுழைந்து சென்று பணியாரை மிரட்டியதாக 5 பிரிவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்று மாலை கொடைக்கானல் சென்று காலையில் பழனிக்கு திரும்பும் பொழுது கனகராஜை கொடைக்கானல் சாலையில் உள்ள காவலர் சோதனை சாவடியில் கைது செய்து போலீசார் பழனி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இந்த பகுதியில் மிகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். பழனியில் பார் ஒன்றில் சட்டவிரோதமாக காலை 9 மணிக்கே மது விற்கப்படுவதை அம்பலப்படுத்திய நிலையில் கனகராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் தனியார் மதுபான விடுதியில் நுழைந்து ஊழியர்களை மிரட்டியதாக 5 பிரிவுகளில் கனகராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த ஒரு காம்பவுண்ட் தான் காமராஜர் கல்யாண மண்டபத்துல இது நடந்துட்டு இருக்கு. வாங்க இது மண்டபம், இது அரைச்சு வச்சுக்கிற மண்டபம். முன்னால வரசிக்கா இது அரைச்சு வச்சக்கூடிய மண்டபம். இந்த இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. அம்மட்டு பாருங்க, காம்பவுண்ட்ல பாருங்க 100 போலீஸ் உட்கார்ந்து இருக்காங்க. போலீஸ் மண் நிர்வாகம் எடுத்துட்டு 100 போலீஸ் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. பாருங்க இந்த காம்பவுண்ட் இப்ப திருப்பி இந்த பிராந்தி கடைக்கு உள்ள பாரு. கிட்டத்தட்ட காலையில மணி என்ன 9 மணிக்கு நடக்குதா வழக்கம் போல 24 மணி நேரம் பார் செயல்படும். பாருங்க, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், காவல்துறை, திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இங்க பாரு, பாத்தியா காலையில 9 மணிக்கு பப்ளிக்கா திறந்து. விவரங்களுக்கு நன்றி பூபதி.